إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சில விஷயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு பேசி புரிய வைக்கின்றான். இந்த அடிப்படைகளுக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள், இந்த எல்லைக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹு தஆலா சில வார்த்தைகளை கொண்டு பேசுகின்றான். பாவங்களில் வெரைட்டியான பாவங்கள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலா வெரைட்டி ஆஃப் பாவங்கள் செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலை சுருக்கமாக சில வார்த்தைகளை கொண்டு வந்து ஜோடிக்கின்றான். இதில் வந்து விடுவார்கள் இவர்கள் என்று அல்லாஹ்வே ஃபத்வா கொடுத்து இவர்களை பேசுகின்றான். இப்போ முதலாவது அப்படிப்பட்ட வார்த்தைகளில் அல்லாஹு தஆலா காஃபிரீன் என்று பேசுகின்றான். இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள், அல்லாஹ்வினுடைய வசனங்களை மறுப்பவர்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை மறுப்பவர்கள், இஸ்லாத்தையே மறுப்பவர்கள். காஃபிரீன் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த இடத்தில் இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வெளியேறி வேறு ஒரு விதமாக வேறு கடவுளை ஏற்றுக்கொண்டு இப்படி இருப்பவர் தான் காஃபிராக இருப்பார் என்று பொருள் அல்ல. மாற்றமாக காஃபிர் என்பதை அல்லாஹு தஆலா முதலாக நமக்கு உதாரணத்தை, ஒரு படிப்பினையை, பாடத்தை கொடுக்கக்கூடிய முதல் பாடத்திலேயே எது செய்தால் காஃபிர் என்பதை மிக நிதானமாக தெளிவாக நமக்கு புரிய வைத்து விட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் அத்தனை நபர்களையும் சுஜூது செய்ய சொல்லி நாம் சொன்னோம். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இப்லீஸ் ரப்பில்லை என்று மறுக்கல. இப்லீஸ் உனக்கு நான் இனி நீ யாரோ நான் யாரோ என்று இப்லீஸ் சொல்லல. நீ எனக்கு எஜமான் இல்லை, நான் உனக்கு அடிமை இல்லை என்று இப்லீஸ் சொல்லல. அந்த நேரத்திலும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, அதற்கு முன்னாலும் சரி, அல்லாஹ்வை ரப்பு 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 என்றுதான் அழைக்கின்றான். நீ இங்கிருந்து இறங்கிவிடு, நீ இங்க இருப்பதற்கு தகுதி இல்லாதவன், நீ பூமிக்கு போயிடுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லும் போது கூட ரப்பே எனக்கு அவகாசம் கொடு, ரப்பே என்னை வாழவிடு, ரப்பே என்னை இந்த மாதிரி கொடு என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரப்பு, அதுவும் அல்லாஹ் சொல்லல, ரப்பு 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 என்றே பேசுகின்றான். இப்படியெல்லாம் பேசி இருந்தாலும் இந்த இடத்தில் அவன் காஃபிர் என்று முதல் கட்டத்தில் அல்லாஹு தஆலா கொண்டு போய் வைப்பதனுடைய அடையாளமாக அல்லாஹு தஆலா கொடுப்பது இறை கட்டளையை மறுத்தது. அவ்வளவுதான். இப்ப அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லுகின்றானோ, செய் என்று சொன்னதை செய்யாமல் ஒருவன் விடும்போது அதில் அவன் காஃபிராக ஆகின்றான். இது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ் கடமையாக்கிய கட்டளையை ஒருவர் மறுக்கிறார், அவர் எல்லாமே அந்த காஃபிரீன்கள்ல போய் சேருவாங்க. அது அல்லாஹ்வை நேரடியாக மறுத்தலாக இருக்கலாம், அல்லாஹ் எதை நம்ப வேண்டும் என்று சொன்னானோ அதை மறுப்பதாக இருக்கலாம், அவனுடைய வார்த்தைகளை வசனங்களை மறுப்பதாக இருக்கலாம், அவனுடைய மறுமையை மறுப்பதாக இருக்கலாம், அவனுடைய உயிர் எழுப்புதலை மறுப்பதாக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அடிப்படையில் அல்லாஹ் சொன்னதை செய் என்று சொன்னதை யார் மறுப்பாரோ, அகாயிதுகளை மறுப்பார்களோ அவரை அல்லாஹு தஆலா காஃபிரீன் என்று குர்ஆனில் பேசுகின்றான். பின்பு இரண்டாவது அல்லாஹு தஆலா முஷ்ரிகீன், அல்லாஹோடு யார் வேறு ஒரு பொருளை, வேறு ஒரு சிலைகளை அல்லது வேறு ஒரு மனிதரை கடவுளுடைய ஸ்தானத்திற்கு தங்களுடைய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டில் கூட்டாக்குவார்களோ, அல்லது அல்லாஹ்வை விட்டு வேறு ஒரு கடவுளையே கடவுள் என்று ஏற்றுக்கொள்வார்களோ, இவர்களை முஷ்ரிகீன் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இதே போன்று மூன்றாவதாக அல்லாஹு தஆலா முனாஃபிகீன் என்று பேசுகின்றான். முனாஃபிகீன் வார்த்தை வழியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் உள்ளத்திற்குள் இஸ்லாம் அவர்களுடையது போயிருக்காது. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய முனாஃபிகீன். இப்ப இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நான் போயிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வரேன். நாலாவது ஃபாசிகீன் என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஃபாசிகீன் பாவங்களை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்து வெளியேறிக்கொண்டே செல்பவர்கள், இவர்களை ஃபாசிகீன் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். உதாரணமாக
மது அருந்துபவர் ஃபாசிக், மது அருந்துகிறார் அல்லது தம் அடிக்கிறார், கஞ்சா பழக்கம், இப்படி ஒரு பாவத்தை செய்பவர் ஃபாசிக் என்ற பட்டத்தை அல்லாஹ்வினால் பெறுகிறார். அதே போன்று லாலிமீன், லாலிமூன் என்றும் அல்லாஹு தாலா பேசுகின்றான். அல்லாஹு தாலா செய் அல்லது செய்யாதே என்று சொன்னதை அறியாமல் செய்துவிட்டவர், மீண்டும் நல்ல வழிக்கு திரும்ப நினைப்பவர், இவர்களை லாலிமீன் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அநீதம் செய்து விட்டவர், உதாரணத்திற்கு திருடினார் என்று வைத்துக் கொள்ளலாம், அடுத்தவர்களுடைய பொருளை திருடிவிட்டார், இப்ப இவர் லாலிமீன். எங்கு அல்லாஹு தாலா இப்லீஸை காஃபிரீன் என்று பேசுகின்றானோ அடுத்தடுத்த வசனங்களிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தாலா லாலிமீன் என்று பேசுகின்றான். ஃபதகூனா மினல் லாலிமீன், மினல் லாலிமீன் யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் லாலிமீன் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். ஆனால் அவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், மீள நினைக்கிறார்கள். அப்ப மீண்டும் வந்துட்டாங்க. மீண்டு வரக்கூடிய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையும் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம். இதே போன்று ஆறாவது முஜ்ரிமீன் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். குற்றவாளிகள் முஜ்ரிமீன், முஜ்ரிமுன், பெரும் குற்றத்தை செய்து பாவங்கள் செய்து விட்டோம், பாவங்கள் செய்கின்றோம் என்ற குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அல்லாஹ்வினால் குற்றவாளிகள் தான் இவர்கள் என்று டிக்ளேர் செய்யப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா முஜ்ரிம்கள், முஜ்ரிமீன்கள் என்றும் பேசுகின்றான். இதே போன்று ஏழாவதாக முஃப்சிதீன் என்று பேசுகின்றான். அதாவது கலகம் செய்பவர்கள். எந்த ஒரு சபையும் அமைதியாக அவர்களுக்கு இருந்தால் பிடிக்காது. இங்கிருக்கக்கூடிய செய்தி அங்கும், அங்கிருக்கக்கூடிய செய்தி இங்கும், இப்படி ஒருவர் பின் ஒருவர் மாற்றி சில விஷயங்களை அந்த சபைக்குள் கொண்டு வந்து கலகத்தை ஏற்படுத்துவார்கள். அல்லாஹு தஆலா இதையும் குர்ஆனில் முஃப்சிதீன், ஃபசாது செய்பவர்கள், இந்த ஃபித்னாவாதிகளை கொலை செய்வதை விட கடினமானது என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். இப்படி பலதரப்பட்ட அடிப்படையில் பேசக்கூடிய இந்த 7 வகையினர்களும் 4 வகையினர்கள், பின்னால் இருக்கக்கூடிய 4 வகையினர்களை முதல் 3 வகையிலே கொண்டு போய் சுருக்கிவிட முடியும். அதாவது காஃபிரீன், முஷ்ரிகீன், முனாஃபிகீன், இந்த 3இல் பின்னால் இருக்கக்கூடிய 4வரையும் கொண்டு போய் சேர்த்து விட முடியும். ஃபாசிகீன், லாலிமீன், முஜ்ரிமீன், முஃப்சிதீன், இவர்கள் எல்லாம் அதற்குள் வந்து விடலாம். இப்ப அந்த முதலில் இருக்கக்கூடிய 3 நபர்கள், இந்த 3 கேட்டகரியில் பின்னால் இருக்கக்கூடிய இருவர்கள் முஷ்ரிகீன், முனாஃபிகீனை காஃபிரீனில் கடைசியாக அல்லாஹு தஆலா மறுமையில் ஒரு சாராரில் கொண்டு வந்து வைப்பான். இப்போ இந்த மூவரில் மிகப்பெரிய டேஞ்சரானவர்கள் யார்? இந்த 7 நபர்களில் மிகவும் டேஞ்சரானவர்கள், ஆங்கிலத்தில் இதை ஹிப்போக்ரசி என்று சொல்வார்கள். முனாஃபிகீன், நிஃபாக், நஃப்த், நயவஞ்சகத்தன்மை, இதை ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரசி என்று சொல்வார்கள். குர்ஆன் ஒட்டுமொத்தமும் இவர்கள் மிக கடினமானவர்கள், கடுமையானவர்கள், இவர்கள் டேஞ்சர் பார்ட்டி என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்ப இந்த விஷயத்தை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். மேலுரையில் ஒவ்வொன்றாக சொல்லும் போது முனாஃபிகீன்கள் வாய் வழியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இஸ்லாம் தீன் இருக்காது என்பதை சொன்னோம். இது நேரடியாக முனாஃபிகீன்களை சொல்வது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களுடைய அடையாளத்தை நமக்கு சொன்னார்கள். முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள், முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள் எங்கு யாரிடத்தில் காணப்படுகிறதோ இந்த இடம் நாம் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த பயானை உன்னிப்பாக நீங்கள் கவனியுங்கள். இன்ஷா அல்லாஹ் முனாஃபிகீன்களுடைய அடையாளங்களை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த முனாஃபிகீன்களுடைய அடையாளங்களை காட்டுவதற்கான பயானுடைய நோக்கம் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பயான் நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நான் பேசுகின்றேன். என்னை நான் தூய்மையானவனாக அல்லாஹ்விடத்தில் ஆக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த பயானை கேட்கிறீர்கள். நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பயானை யார் கேட்பார்களோ அவர்களை இன்ஷா அல்லாஹ் தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். ஒருவேளை இப்போது சொல்லப்படுகின்ற பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி சிந்தனை வராமல் வேறு ஒருவரை பற்றி சிந்தனை வந்தால் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் தான் முதல் முனாஃபிக். பின்பு நாம் முனாஃபிக் இல்லை என்பதற்கான சான்று என்ன என்றால், இந்த செய்திகளை,
இந்த வசனங்களை, இந்த அடையாளங்களை நம்முடைய காதுகள் கேட்கக்கூடிய நேரத்தில், யா ரப், நான் இதுவரை இன்ஷா அல்லாஹ் இது போன்று இல்லை, இந்த அடையாளங்கள் என்னிடத்தில் காணப்படவில்லை, கியாமத் நாள் வரைக்கும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன், இந்த நிஃபாக் என்ற நயவஞ்சக தன்மை என்னில் இல்லாமல் நீ ஆக்கி வை, என்னை நீ தூய்மையாகவே வை, என்னை நீ பரிசுத்தவாதியாகவே. இதுவரைக்கும் இந்த பழக்கம் என்னில் வராமல் இருந்ததற்கும் இனி என் மேல் நீ வராமல் ஆக்கி வைப்பதற்கும் உனக்கே புகழ் அனைத்தும் என்று வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை இருந்து விட்டால் சொல்லப்படக்கூடிய பழக்கங்கள் நம்மிடத்திலே, என்னிடத்திலே, உங்களிடத்திலே, கேட்பவர்களிடத்திலே யாரிடத்தில் இருக்குமோ அல்லாஹ்விடத்தில் இந்த ஜும்மாவோடு தௌபா செய்து விடுவோம். இனி இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கியாமத் நாள் வரைக்கும் இந்த நயவஞ்சகம் நம்முடைய உள்ளத்தில் தோன்றிவிடக் கூடாது. ஏனென்றால் இதை குர்ஆனும் ஹதீஸும் டேஞ்சர் பாயிண்ட் என்று சொல்லுகின்றது, மிக கடினமான விஷயம் என்று சொல்லுகின்றது. நாளை மறுமை நாளையிலும் அல்லாஹு தஆலா இவர்களிடத்தில், இவர்களுடைய பாணியிலேயே இவர்களிடத்தில் நடந்து கொள்வான் என்று குர்ஆன் ஹதீஸ் பேசி காட்டுகின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதை நான் கடைசியாக சொல்வேன். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த விஷயங்கள், முனாஃபிக்குகளை உருதுவில் ஹத்தர்னாக் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது, அதாவது டேஞ்சர். அதே போன்று சாலாக் என்று சொல்வார்கள், தந்திரமானவர்கள். இந்த நிஃபாக் நயவஞ்சகம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, முனாஃபிக்காக யார் இருப்பாரோ அவர் மிகவும் தந்திரமானவராக இருப்பார், அவர் மிகவும் டேஞ்சரானவராக இருப்பார். அவருக்கும் அவர் டேஞ்சர், சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் அவர் மிகப்பெரிய டேஞ்சராக இருப்பார். இப்படி குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஒட்டுமொத்தமாக கிடைக்கப் பெறுகின்ற இவர்களுடைய செய்தியில் இருந்து 20 அடையாளங்களை உங்களிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த 20 அடையாளங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ஜும்மாவோடு தௌபா செய்து விடுவோம். ஒருவேளை இல்லை என்றால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் இனி இந்த பழக்கம் கியாமத் நாள் வரை நம் இடத்தில் வந்து விடக்கூடாது. நம்பர் 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பிரபல்யமான ஹதீஸில் 3 அடையாளங்களை கொண்டு வருகின்றார்கள். முனாஃபிக், பேசினால் பொய்யை பேசுவான். நம்பர் 1, இது எல்லோருக்கும் தெரியும். இந்த இடத்தில் சிறிய ஒரு விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பொய் பேசுவதற்கென்று சில இடங்களை கொடுத்திருக்கின்றது. இதை நல்லா விளங்கிக்குங்க. இது தெரியாம பொய் பேசினால் பொய் பேசுபவன் முனாஃபிக் அப்படின்ற டிக்ளரேஷன் நீங்க போக கூடாது. பேசினால் பொய் பேசுவான் என்பது பொதுவான சட்டம். ஆனால் பொய் பேசுவதற்கென்று இஸ்லாம் ஒரு சில இடங்களை கொடுத்திருக்கின்றது. அதை இப்போது சொல்வதற்கான நேரம் இல்லை. தயவு செய்து நீங்கள் அதை எடுத்து படியுங்கள். யாரிடத்தில் பொய் பேசலாம், எந்த விஷயத்தில் பொய் பேசலாம், எந்த சூழலில் பொய் பேசலாம் என்ற இந்த தனித்துவமான ஹதீஸ்களை, இந்த சப்ஜெக்டுகளை தயவு செய்து எடுத்து படியுங்கள். அவர் இதற்குள் வரமாட்டார். பின்பு பேசினால் பொய் பேசுவது என்பது அவருடைய உலக ஆதாயத்தினுடைய விஷயத்தில் பொய் பேசுபவராக இருப்பார். அவர் வாயை திறந்தாலே பொய்யை இட்டு கட்டி அள்ளி கட்டி கொண்டு போவார். இப்படிப்பட்ட பேசினால் பொய் பேசுவது முனாஃபிக்கினுடைய முதல் அடையாளம். இரண்டாவது வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வார். இந்த இடத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு என்பது ஒரு மனிதர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் என்று எதை வாக்காக கூறுகிறாரோ அதுதான் வாக்குறுதி. பேசுவதெல்லாம் வாக்குறுதி ஆகாது. நல்லா விளங்கிக்கணும். ஏன்னா இதையும் தவறாக புரிபவர்கள் இருக்கிறார்கள். பேசுவது வாக்காக ஆகாது. சமாதானப்படுத்துவதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்காக, சூழ்நிலையை சமாளிப்பதற்காக பேசக்கூடிய விஷயங்கள் வாக்கு அல்ல. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நான் உங்களுக்கு இதை வாக்களிக்கின்றேன், உறுதியளிக்கின்றேன், இதை மீற மாட்டேன் என்று யார் வாக்குறுதி தருவாரோ இதுதான் வாக்குறுதியாக கருதப்படும். இதே நேரத்தில் இங்கு கூடுதலான இன்னொரு தகவலை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கினானோ அதை செய்ய மாட்டேன் என்று சொல்வதில் வாக்குறுதி சரியானது. அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அதை வாக்குறுதியாக ஒருவர் கொடுப்பதே முதலில் தவறானது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு திருப்திக்காக அவர் வாக்குறுதி கொடுக்கின்றார் என்றால் இதை இவர் எப்போது வேண்டுமானாலும் மீறலாம், முறிக்கலாம். அதற்கான குற்றப்பரிகாரத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். சொல்றது விளங்குதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். மனைவிமார்களில் ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஹலால் ஆக்கிய தேனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி நான் தேன் குடிக்க மாட்டேன் என்று தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கி கொண்டார்கள். சத்தியமிட்டு உறுதி செய்தார்கள். இப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு,
அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய அந்தஸ்திற்கு இந்த வேலையை செய்திருக்க கூடாது. யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக்குகிறீர்கள்? யாரை திருப்திப்படுத்த பண்றீங்க? உங்களுடைய மனைவிமார்களை திருப்தி செய்வதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கக்கூடிய தேனை நீங்கள் எப்படி ஹராமாக்குவீர்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கின்றான். எனவே வாக்குறுதி என்பது முதலில் வாக்குறுதி என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து தரப்பட்ட வாக்குறுதியாக அது இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதில் வாக்குறுதியாக இருக்க வேண்டும். ஹலாலான விஷயத்தில் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தால் வாக்குறுதி அளித்ததே தவறு, அந்த வாக்குறுதியை அவர் தேவையான நேரத்தில் முறிப்பதற்கு, அதை மீறுவதற்கு, மீறிவிட்டு பின்பதற்கு குற்றப்பரிகாரம் நிறைவேற்றுவதற்கான சட்டதிட்டங்கள் வேறு மாதிரியாக செல்லும். அதையும் நீங்கள் நிதானமாக படித்துக் கொள்ளுங்கள். பின்பு மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, மோசடி செய்வார். அவரை நீங்கள் நம்பினால், அமானிதத்தை ஏதேனும் கொடுத்தால், அது ஒரு செய்தியாக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அமானிதத்தின் அடிப்படையில் அவரிடத்தில் ஏதேனும் ஒப்படைக்கப்பட்டால் அதில் அவர் மோசடி செய்து விடுவார். என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முதல் 3 பண்புகள் இது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். நான்காவதை கவனியுங்கள். முனாஃபிகீன்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக கொடுமையான கடினமான பண்பு வாக்குவாதம் செய்வார்கள். வாக்குவாதம் என்பது அல்லாஹு தஆலா தர்க்கம் என்று பேசுகின்றான். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், நபியே அழகான முறையில் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்வீராக. இது குர்ஆன் சொல்லுகின்றது அழகிய தர்க்கம் என்று. முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள், இமாம்கள் பலர் தர்க்கம் செய்திருக்கிறார்கள். பலர் தங்களுக்கான குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில், இந்த விஷயத்தில் நான் இன்னாருக்கு முரண்படுகின்றேன், இந்த விஷயத்தில் நான் எனது கருத்தை ஆழமாக பதிவு செய்கின்றேன், ஆனால் பிறருடைய கண்ணியத்தையோ பிறருடைய விஷயத்தை சிறுமைப்படுத்துவதையோ எந்த இமாம்களும் முன்னோர்களும் அறிஞர்களும் செய்யவே இல்லை. சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்திருக்கின்றது. கருத்து வேறுபாடை கருத்து வேறுபாடாக அழகாக எடுத்து வைத்தார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள் என்றால், வாக்குவாதம் செய்வார்கள், தர்க்கம் செய்வார்கள், அதில் எல்லை மீறுவார்கள். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார்கள், எதிராளியை தலைகுனிய வைப்பதற்காக தேவையில்லாத பர்சனல்களை இழுப்பார்கள். அதே போன்று அவர்களுடைய நோக்கம் இந்த இடத்தில் வாதம் செய்து சரி எது தவறு எது என்பது காண்பதல்ல, ஜெயிப்பது மாத்திரமே நோக்கமாக இருக்கும். இவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எதிராளிகள் வைக்கக்கூடியது தங்களுடைய மனதிற்கு சரி என்று பட்டாலும் அதை பொய்யாக்குவார்கள். அதில் பல கருப்பு புள்ளிகளை வைத்து மக்களுக்கு காட்டுவார்கள். இப்படி வாக்குவாதம் செய்வார்கள். இதில் அவர்களுக்கு ஜெயிப்பது மாத்திரம்தான் நோக்கமாக இருக்கும். இதில் எல்லை மீறுவார்கள், தவறாக பேசுவார்கள், அடுத்தவர்களை இழிவுபடுத்துவார்கள், எதிராளிகளை சிறுமைப்படுத்துவார்கள். இது அவர்களுடைய 4வது பண்பு. பின்பு 5வது பண்பு குர்ஆன் மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. தொழுவார்கள், ஆனால் அந்த தொழுகை மக்களுக்கு காண்பிப்பதற்காக இருக்கும். அந்த தொழுகை அல்லாஹுக்காக இருக்காது. காமு குசாலா யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தங்களுடைய தொழுகையை காட்டிக் கொள்வார்கள். அவர்கள் சுஜூது செய்வார்கள். அவர்களுடைய உடல்கள், அவர்களுடைய முதுகு, இடுப்பு, எலும்பு வளைந்திருக்கும். அவர்களுடைய தலை தரையில் அல்லாஹுக்காக சிரம் பணிந்ததை போன்று இருக்கும். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் சுஜூதில் இருக்காது. அவர்களுடைய உள்ளங்களில் பெருமை இருக்கும். அவர்களுடைய உள்ளங்களில் ஆத்திரங்கள் பதிந்திருக்கும். தொழுவார்கள், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அவர்கள் அல்லாஹுக்காக ஒருபோதும் தொழமாட்டார்கள். இது அவர்களுடைய 5வது பண்பு. 6வது பண்பு, தனிமையில் பாவம் செய்வார்கள். கூட்டத்திற்கு வந்தால் தங்களை தக்வாதாரிகளாக காட்டிக்கொள்வார்கள். இது அவர்களுடைய 6வது பண்பு. இந்த தனிமையில் பாவம் செய்வது 2 வகையில் இருக்கின்றது. ஒன்று, நேரடியாக அவருக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தமான பாவம், அவருக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தமான பாவம். மற்றொன்று, அடுத்தவர்களை பற்றிய சிந்தனை, அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆய்வார்கள். அவர்களுக்கு முன்னாலே அவர்களிடத்தில் சிரித்து பேசுவார்கள், சந்தோஷமாக கை குலுக்குவார்கள், சந்தோஷமாக பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் சென்று, தனிமையில் சென்று அவர்களுடைய குற்றங்களை தேடுவார்கள். அவரை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்காக தனிமையில் பலரை அவர்களுடைய கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்வார்கள். இப்படி தனிமையில் பாவம் செய்வதும் 2 வகையாக இருக்கின்றது. இந்த இடத்தில் பொதுவாக தனிமையில் பாவம் செய்வார்கள், கூட்டத்தில் வந்தால் தங்களை நல்லவர்களாக, தங்களை தக்வாதாரிகளாக காட்டிக்கொள்வார்கள். இது அவர்களுடைய 6வது பண்பு. பின்பு 7வது, தான் செய்யக்கூடிய பாவங்களை ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது,
தான் செய்யக்கூடிய பாவங்களை, அடுத்தவர்களுடைய உள்ளங்களை நோகடிப்பார்கள், அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவார்கள், வாக்குறுதி மீறுவார்கள், பொய் சொல்வார்கள், மோசடி செய்வார்கள், எல்லாம் செஞ்சுட்டு இவை எல்லாம் ஒன்றும் இல்லை, இது உலகத்துல பிராக்டிக்கல், இது நார்மலான விஷயம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். இது எவ்வளவு பாவங்களை அவர்கள் செய்தாலும் தங்களுடைய பாவங்கள் ஒன்றுமில்லை, ஊர் உலகத்தில் செய்யாததையா நான் செய்துவிட்டேன், இதெல்லாம் யதார்த்தம், இதெல்லாம் நார்மல் என்று அவர்கள் தங்களுடைய பாவங்களை குற்ற உணர்ச்சி இல்லாமல் கடந்து போவார்கள். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு பாவம் செய்ததற்கு பின்னால் நம்முடைய உள்ளத்தில் நாம் இவ்வாறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி யாருக்கு வரவில்லையோ, முனாஃபிகீன்களுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளம் அவருடைய உள்ளத்தில் போய்விட்டது. தௌபா செய்வதற்கான வாய்ப்பே வராது. குற்ற உணர்ச்சி யாருக்கு வருகின்றதோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் வருவார், அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மீளுவார், அவர்தான் கதறுவார், கண்ணீர் வடிப்பார், அல்லாஹ்விடத்தில் தௌபாவிற்காக கையேந்துவார். எப்போது தான் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் யதார்த்தம் என்று நினைக்க தோன்றி விடுகின்றதோ, இப்போ இவர் மிகப்பெரிய டேஞ்சரான இடத்தில் இருக்கிறார். இது இவருடைய 7வது பண்பு. பின்பு முனாஃபிகீன்களுடைய 8வது பண்பு, பேசக்கூடிய நேரத்தில் அன்போடு பேசுவார்கள். அவர்கள் பேசினால் அவர்களுடைய அன்பு அடுத்தவர்களை கவரும் விதமாக அவருடைய அன்பு இருக்கும், ஆனால் உள்ளத்தில் அவர்களை பற்றி வெறுப்பு இருக்கும். சிரித்து பேசுவார்கள், சந்தோஷமாக பேசுவார்கள், அன்பு இருப்பதை போன்று காட்டுவார்கள், ஆனால் அவரின் மீது இவருக்கு வெறுப்பு இருக்கும். யாரின் மீது வெறுப்பு இருக்கின்றதோ, வெறுப்பு இருப்பவரிடத்தில் பேசும் போதே சந்தோஷமாக பேசுவார்கள், அன்பை காட்டுவதை போன்று பேசுவார்கள். இவருடைய அன்பு உண்மைதான் என்று எதிராளி ஏமாந்து போவார், ஆனால் உள்ளத்தில் இருப்பது ஒட்டுமொத்தமும் வெறுப்பு இருக்கும். அவருக்கு முன்னால் ஒரு மாதிரியும் அவருக்கு பின்னால் இன்னொரு மாதிரியும் இவர்கள் நடந்து கொள்வார்கள். இது இவர்களுடைய 8வது பண்பு. பின்பு 9வது பண்பு, உண்மையான விஷயங்களை இவர்களுடைய காதில் கேட்டால் வெறுப்படைவார்கள், கோபம் கொள்வார்கள். உண்மை என்பது இவர்களுக்கு பிடிக்காது. முனாஃபிகீன்களுக்கு உண்மை என்பதை பிடிக்கவே பிடிக்காது, அறவே பிடிக்காது. உண்மையான விஷயத்தை கேட்டுவிட்டால் வெறுப்படைவார்கள், கோபமடைவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து விட்டார்கள், குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியின் மீது ஏன் வெறுப்படைந்தார்கள், ஏன் கோபமடைந்தார்கள்? அவர்களுடைய உள்மனம் சொன்னது இது உண்மை, இது சத்தியம், இது ஹக், நாம் இருப்பது பாத்தில் என்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அவர்களுடைய பொறாமை குணம், அவர்களுடைய காழ்ப்புணர்வு, அதிலிருந்து வெளிவருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. எனவே உண்மையான செய்தியை, உண்மையான விஷயத்தை எங்கு எப்போது அவர்கள் கேட்டாலும் அதில் வெறுப்படைவார்கள், அதை கோபம் கொள்வார்கள். அதே போன்று நம்பர் 10, அவர்களுடைய பண்புகளில் 10வது விஷயம், எப்போது பேசினாலும் அல்லாஹ்வினுடைய பெயர் கூறி பேசுவார்கள், ஆனால் அல்லாஹுக்கு பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுவார்கள், அல்லாஹ்வின் பெயர் கூறி பேசுவார்கள், தங்களுடைய விஷயத்தில் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று கொண்டு வருவார்கள், ஆனால் அல்லாஹிற்கு ஒருபோதும் அவர்கள் பயப்படவே மாட்டார்கள். இது அவர்களுடைய 10வது பண்பு. பின்பு 11வது பண்பு, அடுத்தவர்களுடைய தவறுகளை பரப்புவார்கள். ஏனென்றால் தங்களுடைய குறையை மறைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அடுத்தவர்களுடைய தவறுகளை ஃபிளாஷ் செய்வார்கள். இதுதான் முனாஃபிகீன்களுடைய உச்சகட்ட ஒரு பண்பு. தங்களுடைய தவறுகளை மறைத்துக் கொள்வார்கள், அடுத்தவர்களுடைய தவறுகளை கேப் கிடைக்கும் போதெல்லாம் பரப்புவார்கள். பிறருடைய பலவீனத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள், பிறரின் பலவீனத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் தங்களுடைய தவறுகளை மறைத்துக் கொள்வதற்காகத்தான். இது இவர்களுடைய 11வது பண்பு. பின்பு 12வது பண்பு, முனாஃபிகீன்களிடத்தில் இல்மு இருக்கும், அமல் இருக்காது, அமல் செய்ய மாட்டார்கள். இல்மை பற்றி பேசுவார்கள், ஹதீஸை பற்றி பேசுவார்கள், குர்ஆனுடைய வசனத்தில் இப்படி நான் ஒரு நாள் கேட்டேன், அப்படி நான் ஒரு நாள் கேட்டேன் எடுத்துக்கொண்டு வருவார்கள், ஆனால் அமல் செய்ய மாட்டார்கள். இது முனாஃபிகீன்களுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்தில் குசாலா என்று பேசுகின்றான். அதாவது இவர்கள் தொழுகைக்காக வந்தாலும் சோம்பலாக வருவார்கள். இவர்களுக்கு இபாதத் செய்வது என்பது குதிரைக்கு கொம்பு மலைக்கிற மாதிரி மிக கடினமாக, ஃபஜ்ருக்கு எழுவது என்பது கஷ்டம், இஷாக்கு வருவது என்பது கஷ்டம். இவர்களுடைய விஷயமே இபாதத்துடைய விஷயத்தில் கடினமானதாக இருக்கும். ஆனால் இல்மை பற்றி பேசுவார்கள், கல்வி அவர்களிடத்தில் இருக்கும், அமல் செய்ய மாட்டார்கள். இது அவர்களுடைய 12வது பண்பு. பின்பு 13வது, தன்னை உயர்வாக கருதுவார்கள். எப்போதுமே தங்களை தாங்களே ஜீன் ரீதியாகவும் சரி, அல்லது தங்களுடைய உடை நடை பாவனை, தங்களை மெதப்பாக எல்லா விஷயங்களிலும் தங்களை உயர்வாக கருதுவார்கள். மற்ற அத்தனை நபர்களையும் தங்களை விட தாழ்வானவர்கள் என்று கருதுவார்கள்.
எப்போதும் அடுத்தவர்கள் என்னை விட தாழ்வானவன் தான். எப்போதாவது யாராவது உயர்கிறார்கள் என்றால் அது உங்களுக்கு பிடிக்காது. வாங்கிக் கொண்டு இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வருகிறார்கள் என்றால் உண்மையான ஒரு முஃமின் சந்தோஷப்படுவார். நாம் கொடுத்த ஜகாத், நாம் கொடுத்த சதகா வீணாகவில்லை. நேற்று என்னிடத்தில் வாங்கியவர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்றவரை கொடுக்க வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி முஃமின்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் வாங்குபவர்கள் எப்போதும் வாங்குபவர்களாக இருக்கட்டும், ஒருபோதும் அவர்களுடைய நல்ல நிலையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இப்படித்தான் அவர்கள் தன்னை உயர்வாக கருதுவார்கள். அடுத்தவர்களை என்னாலும் தாழ்வானவர்களாகவே கருதி கொண்டே இருப்பார்கள். இது இவர்களுடைய 13வது பழக்கம், 13வது குணம். பின்பு 14வது முனாஃபிகீன்களுடைய குணம், இவர்கள் அவதூறுகளை பரப்புவார்கள். எங்கிருந்தாவது ஏதேனும் ஒரு செய்தியை கேட்டுவிட்டால் அந்த செய்தி சொல்றாங்கல்ல, அதாவது அது ஒரு செய்தியாக வரும், அப்புறம் அதுக்கு ஜட போட்டு பின்னி அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு மொத்தமா ஒரு உருவமாக மாற்றி ரூமர்களை கிளப்புவதில் முனாஃபிகீன்கள் முதல் நபராக இருப்பார்கள். இந்த ரூமர்களை புரளிகளை கிளப்புவதில் முதல் தன்மை இவர்கள் வளர்ப்பார்கள். காரணம் என்னவென்றால் இவர்கள் குழப்பத்தை விதைப்பதை விரும்புபவர்கள். குழப்பம் அடையணும் இந்த இடம், இந்த விஷயங்கள், இந்த மாகாணம், இந்த மொஹல்லா, இந்த சமூகம், இந்த ஊர், இந்த நாடு குழப்பத்தில் ஒட்டுமொத்த மக்களும் நாசமாக வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவர்கள். அதனால் புரளிகளை வெளிப்படுத்துவதை கிளப்புவதை இவர்கள் விரும்பக்கூடியவர்கள். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். இது அவர்களுடைய 14வது பண்பு, 14வது குணம். பின்பு முனாஃபிகீன்களுடைய 15வது குணம், அடுத்தவர்களுடைய கஷ்டங்களில் இன்பம் காணுவார்கள். அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் அது அவர்களுக்கு சோகத்தையோ கஷ்டத்தையோ அது அவர்களுக்கு சிரமத்தையோ ஏற்படுத்தாது. அதை அவர்கள் உள்ளத்தால் சந்தோஷப்படுவார்கள். நல்லா கஷ்டப்படட்டும், நல்லா ஆகட்டும். சிலருடைய கஷ்டத்தை கேட்கும் போது சிலர் பல நேரங்களில் சந்தோஷப்படுவதை நாம பார்க்கிறோம். ஏற்கனவே அவர் கஷ்டப்படுவார், ஆனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் இவர் பதுவா கொடுப்பார். ஆகட்டும் ஆகட்டும், அப்படியா இருந்தா இவன் இப்படியா, இப்படிதான் ஆகணும், அவனுக்கு அப்படிதான் ஆகணும் என்று அவர்களுடைய கஷ்டத்தை சந்தோஷப்படுபவர்களாகத்தான் முனாஃபிகீன்கள் இருப்பார்கள். இது அவர்களுடைய 15வது பண்பு. பின்பு 16வது, உறவுகளை சேர்த்துக் கொள்வார்கள். உறவுகளை சேர்ப்பது போன்று இருக்கும். இவர்கள் உறவுகளிடத்தில் உறவினர்களிடத்தில் உறவாடுவதெல்லாம் உலக ஆதாயத்திற்காக உறவாடுவார்களே தவிர அல்லாஹுக்காக யாரையும் நேசிக்க மாட்டார்கள். உறவுகளை பேண மாட்டார்கள், உறவுகளை பயன்படுத்துவார்கள். சொல்றது விளங்குதா? உறவு முறைகளை பேணிக்கொள்ள மாட்டார்கள். உறவுகளை உலக ஆதாயத்திற்காக தங்களுக்கு எது தேவையோ அதில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படி உறவினர்களிடத்தில் இவர்கள் இருப்பார்கள். இது முனாஃபிகீன்களுடைய பண்பு. 17வது முனாஃபிகீன்களுடைய பண்பு, பாவத்திற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் வெட்கப்பட மாட்டார்கள். ஒரு பாவம் செய்துவிட்டால், குற்ற உணர்ச்சி அவருடைய உள்ளத்தில் இருந்தால், உண்மையான நாம் பாவம் செய்து விட்டோமே என்று லவ்வாமாவான இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிட்டோமே பண்ணிட்டோமே என்ற நஃப்ஸ் அவருக்கு இருக்கும் வரைக்கும் அவர் நல்ல வழி போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எப்போது நஃப்சுக்கள் அம்மாராவாக மாறிவிட்டதோ, பாவத்தையே தூண்டுகின்றது, பாவம் செய்ததற்கு பின்னால் பாவம் செய்திருக்கின்றோம் என்ற பயம் இல்லாமல், என்ற குற்றம் இல்லாமல் அவர்கள் பாவம் செய்ததற்கு பின்னாலும் நிம்மதியாக தூக்கம் வருகின்றது என்றால் இது முனாஃபிகீன்களுடைய பண்பு. பாவம் செய்ததற்கு பின்னால் வெட்கப்பட மாட்டார்கள், குற்ற உணர்ச்சி இருக்காது. அல்லாஹுக்கு பயந்து நாளை மறுமையில் என்ன ஆகுமோ, அல்லாஹ் நம்மை பிடிப்பானே என்ற எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இருக்காது. இப்படி ஒரு பாவத்திற்கு பின்னால் நமக்கு ஏற்பட்டால் இது முனாஃபிகீன்களுடைய மிக கடினமான பண்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்திற்கு பின்பும் நிம்மதியாக உறக்கம் வந்தால் இது மிகப்பெரிய தவறான முனாஃபிகீன்களுடைய பண்பு. அதே போன்று 18வது முனாஃபிகீன்களுடைய பண்புகளில் மிக கொடினமானது, தங்களை உயர்வாக காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் தக்வா ரீதியான பேச்சுக்களாக இருக்கும். அவர்கள் தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்வார்கள். நாங்க அப்படி, நாங்க இப்படி, நாங்க இப்படி தொழுதுருவோம், நாங்க அப்படி தொழுதுருவோம், நாங்க இப்படி நோன்பு வச்சிருவோம், நாங்க அப்படி நோன்பு வச்சிருவோம் என்று தங்களை தாங்களே சில விஷயங்களை கொண்டு அவர்களே தங்களுக்கு தாங்களே நாங்கள் இப்படி 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 அடுத்தவர்கள் பார்க்கும்போது இவர்களை தக்வாதாரியாக எண்ண வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தினுடைய சில வழிமுறைகளை நாங்கள் இப்படி இப்படி கடைபிடிப்போம், இப்படி இப்படி கடைபிடிப்போம், இப்படி இப்படி இவர்களாக வாலண்டரியாக கேட்டல்ல
வாலண்டரியாக இவர்களாகவே சென்று இவர்கள் செய்யக்கூடியதை சொல்லிக் கொண்டு காட்டிக்கொண்டு இருப்பார்கள். தங்களை உயர்வாக கருதி கொள்வார்கள். தங்களுடைய அமல்களையே பெருமை பாராட்டி கொண்டு தாங்களாகவே பேசிக் கொள்வார்கள். இது முனாஃபிகீன்களுடைய பண்பில் மிக கொடூரமானது. அதே போன்று 19வது அவர்களுடைய பண்புகளில் இந்த உலகத்தை அவர்கள் ஆள நினைப்பார்கள். எப்போதும் தங்களுடைய கண்ட்ரோலுக்குள் அடுத்தவர்கள் இருக்க வேண்டும். இவர்கள் யாருடைய கண்ட்ரோலுக்குள்ளும் போகக்கூடாது. யூதர்களுடைய முனாஃபிகீன்களுடைய மிகப்பெரிய பண்பு உலகத்தை ஆளுவது என்பது பொதுவானது. ஆனால் எந்த இடங்களில் எல்லாம் இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களோ 4 நபர்களில் அவர்கள் இருந்தால் இருக்கக்கூடிய 3 நபர்களை தான் ஆள வேண்டும் என்று நினைப்பார். 10 நபர்களில் இருந்தால் இருக்கக்கூடிய 9 நபர்களை தன்னுடைய பேச்சு உயர்வாக இருக்க வேண்டும், தான் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார். எந்த சபையில் அவர் இருக்கிறாரோ தன்னை பெரிய நபராக ஆக்கிக் கொண்டு சபையில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை தான் ஆள வேண்டும். அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, அவர்களுடைய எந்த கருத்துரிமையும் இல்லை, அவர்களுக்கு பேசுவதற்கு எந்த கருத்தும் இல்லை என்று தானே ஆளக்கூடியவர்களாக இருப்பதில் அவர்கள் எப்போதுமே வல்லமை படைத்தவர்கள். அடுத்தவர்களை சிறுமைப்படுத்தி நினைப்பதுதான் அவர்களுடைய பண்பில் மிக கொடூரமானது. இது இவர்களுடைய 19வது பண்பு. அதே போன்று 20வது பண்பு இவர்களிடத்தில் இருக்கக்கூடியது, தௌபா செய்ய மாட்டார்கள். தௌபா செய்வது என்பது முனாஃபிக்குகளுடைய பண்பல்ல, முஃமினுடைய பண்பு. தௌபா என்பது முஃமினுடைய பண்பு. செய்துவிட்ட தவறுகளுக்காக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டும் என்றோ எப்படியோ இருளிலோ பகலிலோ செய்த தவறுக்கு தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது என்பது முனாஃபிகீன்களுடைய பண்பாக இருக்காது. அது முஃமினுடைய பண்பு. யார் தன்னைத்தானே பரிசுத்தவாதி என்று எண்ணிக்கொள்கிறாரோ இவர்தான் தௌபா செய்ய மாட்டார். சூரத்துன் நஜ்மில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமனித்தகா. உங்களை நீங்களே பரிசுத்தவாதிகள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே நாங்க பரிசுத்தவாதிகள், நாங்க தொழுகையாளி, நாங்கள் நோன்பாளி, நாங்கள் பர்ஃபெக்ட், நாங்கள் சிறந்தவர்கள், நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு தான் போவோம், நாங்கள் சொர்க்கவாசிகள், இது எல்லாம் முடிவு பண்றதுக்கு அவன் இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ் எதை சொன்னானோ அதன் அடிப்படையில் முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்களே பரிசுத்தவாதிகள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஹுவ அஅலமு பிமனித்தகா. யார் தக்வாவில் சிறந்தவர், யார் தக்வாவில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நெருங்குகின்றார் என்பதில் இந்த இடத்தில் அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று சொல்லி சூரத்துன் நஜ்மை அல்லாஹ் தஆலா முடிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று முனாஃபிகீன்கள் ஈக்குவாலிட்டியை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆண் பெண் சமம், ஆண் பெண் அப்படி இப்படி. இது ஒரு தனி டாபிக், தனி சாப்டர். ஆனால் குர்ஆன் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுகின்றது. குர்ஆன் பேசக்கூடிய ஈக்குவாலிட்டி, நீங்கள் ஈக்குவாலிட்டியில் இருக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கொண்டு சென்றால் ஆண் பெண் என்றெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. தக்வாவின் அடிப்படையில் பல நேரங்களில் ஆண்களை முந்திக் கொண்டு பெண்கள் சென்றிருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். நீங்க என்ன நடக்க மட்டமா ஈக்குவாலிட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி பேசுது குர்ஆன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்களை முன்னோடிகளாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய தாயார் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல ஆண்களுக்கு முன்னோடியாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்னோடியாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். பல ஆண்களை ஓவர்டேக் செய்துவிட்டு பெண்கள் இருப்பார்கள். நீங்க என்னடானாக்கா ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சமம் சொல்லிட்டு கேவலமா இதை உட்கார்ந்து நீங்க பின்னோக்கி இருக்கிறீங்க அப்படின்னு குர்ஆன் பேசுது. அப்ப ஈக்குவாலிட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா புரிய வைக்கின்றான். முதலில் ஈக்குவாலிட்டி இல்ல, அது சமம் என்பதெல்லாம் வேறு விதமான விஷயம், இது ஒரு தனி டாபிக். ஆனா நீங்க ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுறீங்களா? அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் ஈக்குவலா தான் இருக்கிறேன். அல்லாஹ் அவன் சொல்கின்றான், நான் ஈக்குவலா தான் இருக்கிறேன். என்னிடத்தில் நீங்கள் தக்வாவோடு வாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் ஈமானை கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் தவக்குலை கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் முஹ்சினீன்களாக வாருங்கள். இதில் ஆண் பெண் என்ற பாரபட்சம் என்னிடத்தில் கிடையாது. முஃமினீன் முஃமினாத், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதில் பாரபட்சம் இல்லை. யார் ஈமான் கொண்டு வருவீர்களோ, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்குரிய சன்மானம் மிக தெளிவாக நாளை மறுமை நாளில் கொடுக்கப்படும். இதே போன்றுதான் இந்த உலகத்தில் தண்டனைகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி பாரபட்சம் இருக்கின்றது. இப்ப பெண்களுக்கென்று தனித்துவமான சில இரக்கங்கள் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்க நல்லா கவனிக்கணும், யார் ஈமான் கொண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரியான நன்மைகள் சன்மானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுமோ, இதே போன்று தண்டனைகளிலும் அல்லாஹ் தஆலா பாரபட்சம் காட்ட மாட்டான்.
முனாஃபிகீன்களான ஆண்களாக இருக்கட்டும், முனாஃபிகாத்துகளான பெண்களாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் ஒரே தண்டனை தான். முஷ்ரிக்கீன்களான ஆண்களாக இருக்கட்டும், முஷ்ரிகாத்துகளான பெண்களாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் ஒரே மாதிரியான தண்டனை தான். முஃமின் ஈமான் என்ற பண்புக்கு நேர்முரணாக வல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், நயவஞ்சகத்தில் ஆண்களோ பெண்களோ, இணை வைப்பில் பெண்களோ ஆண்களோ, யாராக இருந்தாலும் பாரபட்சம் என்பது கிடையாது. அல்லாஹுக்கு ஒட்டுமொத்த நபர்களும் அடிமைகள், ஒட்டுமொத்த பிறவிகளுக்கும் அல்லாஹு தஆலா எஜமானன். பாரபட்சம் இல்லை என்பதில் ஈக்குவாலிட்டியை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். குர்ஆன் எடுக்க நீங்கள் தேடி பார்க்கலாம். அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழகாக, பாசமாக, செல்லமாக ஈமான் என்ற கேரக்டரை வைத்து முஃமின்களை அழைத்ததை போன்று யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று எங்கும் அல்லாஹு தஆலா அழைத்திருக்க மாட்டான். குர்ஆன் முழுக்க 6600 வசனங்களில் ஒரு இடத்தில் கூட யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று அல்லாஹு தஆலா அழைக்கவே இல்லை. இரண்டே இடங்களை தவிர. ஒன்று இந்த உலகத்தில், மற்றொன்று மறுமையில். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் டிக்ளேர் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த டிக்ளேர் செய்வதற்கு முன்னால் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து வந்த முஷ்ரிக்குகள், அதாவது மக்கத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள், அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள், எப்படியும் முஹம்மது ஏற்றுக்கொள்வார். எதற்கு? ஒரு நாள் அல்லாஹுக்கு, ஒரு நாள் லாத்துக்கு, ஒரு நாள் உஸ்ஸாவுக்கு, ஒரு நாள் மனாத்துக்கு, ஒரு நாள் ஹுபுலுக்கு, ஒரு நாள் யகூஸுக்கு என்று முஹம்மது எப்படியும் ஏற்றுக்கொள்வார். இந்த சமரச கொள்கைக்கு அவர் வந்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்த உச்சமாக சென்றுவிட்ட இந்த நேரத்தில் அவர்களிடத்தில் டிக்ளேர் செய்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன். ஓ நிராகரிப்பாளர்களே, நான் நீங்கள் வணங்கக்கூடியதை ஒரு நாளும் வணங்கப் போவது கிடையாது. உங்களுடைய லாத், உங்களுடைய உஸ்ஸா, உங்களுடைய மனாத், உங்களுடைய ஹுபுல், யகூஸ், யகூப் ஒரு நாளும் நான் வணங்க மாட்டேன். நான் வணங்குவது என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் என்ற இந்த டிக்ளரேஷனை சொல்ல வேண்டிய நிலை நிர்பந்தம் ஏற்பட்டதினால் அல்லாஹு தஆலா சூரத்துல் காஃபிரூனில் இப்படி பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யா அய்யுஹல் காஃபிரூன் என்று. இது ஒரு இடம். இன்னொரு இடத்தை நீங்கள் சூரத்துத் தஹரீமில் பார்க்கலாம். அது உலகத்தில் அல்ல, எப்போது அவர்கள் நரகவாதிகளாக மாறிவிட்டார்களோ அந்த கடைசி நேரத்தில் யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்தஸிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நாளை மறுமை நாளையில் அவர்கள் நரகத்திற்குள் நுழைய போகக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்விடமிருந்து ஏதேனும் ஒரு அருள்வளம் நமக்கு கிடைத்து விடாதா என்று முற்றிலும் அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள் நரகத்தினுடைய வாயிலில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்த்து கூறப்படும் யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்களே, லா தஅ்தஸிருல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான சமரசமும் கிடையாது. உங்ககிட்ட அல்லாஹ் தஆலா இறங்கி வருவான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், உலகத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்கான பகரத்தை, அதற்கான கூலியை இந்த இடத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடம்தான் காஃபிர்களே என்று அழைத்த இடம். இதை தாண்டி வேறு எங்கும் அல்லாஹ் தஆலா காஃபிர்களே என்று குர்ஆனில் அழைத்ததாக நீங்கள் காண முடியாது. ஏனெனில் அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை செய்து முடித்ததற்கு பின்னால், அதில் தீர்ப்பு வந்ததற்கு பின்னாலே அல்லாஹ் தஆலா அழைப்பான் என்ற இந்த விஷயம் அல்லாஹ் எவ்வளவு ஞானவான் என்பதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வாழ்ந்த 23 ஆண்டுகளில் 13 ஆண்டுகள் மக்காவிலும் 10 ஆண்டுகள் மதீனாவிலும் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த 13 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தஅவாவை செய்து வந்தார்கள். இது யார்கிட்ட அப்படின்னா முஷ்ரிக்கீன்கள் கிட்ட. 13 ஆண்டுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது முஷ்ரிக்கூன்கள், இணை வைப்பாளர்கள். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்தது, நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள், கலிமாவை சொல்லுங்கள். உண்மையில் முஷ்ரிக்குகளுக்கு கலிமாவை சொல்வதே கடினமாக இருந்தது. ஆனால் ஒருவேளை இங்கு முனாஃபிக்குகள் இருந்திருந்தால் ஈஸியா சொல்லியிருப்பாங்க.
களிமா தானே, அவ்வளவுதானே. நாங்க தான் பொய்யாவே தொழக்கூடியவர்கள், நாங்க பொய்யாவே நோன்பு நோக்கக்கூடியவர்கள். வாயால ஒரு வரியை சொல்றது, அரை வரியை சொல்றது எங்களுக்கு என்ன பெரிய கஷ்டமா? ஆனா முஷ்ரிக்கீன்களுக்கு அது மிகப்பெரிய சிரமம். முஷ்ரிக்கீன்கள் கிட்ட 13 ஆண்டுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தைக்குத்தான் பாடுபட்டார்கள். இங்க வந்ததற்கு பிறகு அந்த அந்த சட்டங்களும் மாறுகின்றது, தஅவா பணியும் மாறுகின்றது, மக்களும் மாறுகிறார்கள். இந்த மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் 10 ஆண்டுகளில் சஹாபாக்கள் புதிய ஒரு சமூகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தான் முனாஃபிக்குகளை பார்க்கிறார்கள். இப்போ இங்க கலிமாவிற்கு அடுத்ததாக அடிப்படையான மற்ற காரியங்கள் இங்கு ஃபர்லாக்கப்படுகின்றது, இங்கு முறைகள் கற்றுத்தரப்படுகின்றது. ரமலானுடைய நோன்பு, ஸகாத்தினுடைய விதிமுறைகள், அதே போன்று நோன்பினுடைய விஷயங்கள், ஹிலாஃபத் போன்ற ஒட்டுமொத்தமும் இந்த 10 ஆண்டுகளில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இங்கு முனாஃபிகூன்கள் பெரும்பாலும் இருந்தார்கள் மதீனாவை சுற்றிலும், மதீனாவிற்கு உட்புறத்திலும் மதீனாவிற்கு வெளிப்புறத்திலும். இதை உன்னிப்பாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் முனாஃபிகீன்கள் முஸ்லிம்களை போன்று கலிமாவும் சொன்னார்கள், முஸ்லிம்களை போன்று தொழவும் வந்தார்கள், முஸ்லிம்களை போன்று எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டார்கள். முஸ்லிம்களிடத்தில் வந்தால் முஸ்லிம்களை போன்று பேசினார்கள். இவர்கள் நம்மை விட தக்வாதாரிகள் போன்று என்று முஸ்லிம்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு பேசினார்கள். அப்படியே அந்த பக்கம் சென்றால் இவனை போன்ற யூதன் வேறு யாரும் இல்லை, இவனை விட முனாஃபிகூன்கள் வேறு யாரும் இல்லை என்று அவர்களுக்குள்ளாக அவர்கள் ஒருவரை ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல என்பதை போன்று அவர்கள் அங்கு பேசிக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இவையெல்லாம் உலகத்தில் இவர்கள் நடந்து கொண்ட முறைகள். இதை நாம் உன்னிப்பாக கவனித்ததற்கு பின்னால் நாளை மறுமை நாளையில் இவர்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொரு குற்றங்கள் செய்து 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 கடைசியாக நான் சொன்னதை போன்று முஜ்ரிமீன் என்ற இந்த வார்த்தை குற்றங்களுக்கு மேல் குற்றம், குற்றங்களுக்கு மேல் குற்றம், குற்றங்களுக்கு மேல் குற்றம், கடைசியாக இவன் ஆக பெரும் குற்றவாளி என்று அல்லாஹ்வினால் டிக்ரேட் செய்தவர்களை சூரா யாசீனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நாளை மறுமை நாளையில் குற்றவாளிகளை அல்லாஹ் தஆலா நல்லவர்களிடமிருந்து பிரித்து எடுத்து விடுவார். அதுல முஃப்ஸிதீன்கள் இருக்கலாம், ஃபாஸிகீன்கள் இருக்கலாம், காஃபிரீன்கள், வாலிமீன்கள், முஷ்ரிக்கீன்கள், எல்லா குற்றவாளிகளையும் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக பிரித்து எடுப்பான். இந்த இடத்தில் முஃமின்கள் மட்டும் இருப்பார்கள் என நாம் நினைப்போம் அல்ல, ஆனா முனாஃபிகீன்களும் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா குற்றவாளிகளை பிரித்து எடுத்ததற்கு பின்னாலும் கூட முஃமின்களோடு இருப்பார்கள், முனாஃபிகீன்கள் கூட அந்த இடத்தில் இருப்பார்கள். சிராத் என்ற பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் தான், சிராத் என்ற பாலம் மிக காரிருள் கொண்டதாக இருக்கும், மிகப்பெரிய இருளாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அவரவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்றவாறு ஒரு ஒளியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த ஒளி அவரவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய ஒளிகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு ஊர் முழுக்க அவரிலிருந்து பிரகாசம் ஏற்படுத்துவதை போன்ற ஒளியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், அது அவருடைய அமல். அதே போன்று வேறு சிலருக்கு இந்த உலகமே பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவரிலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு தெரு பிரகாசம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவரிலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு வீட்டினுடைய அளவு ஒளி இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு அறையினுடைய அளவு ஒளி இருக்கும், ஒரு சிலருக்கு முன்னால் இருக்கக்கூடிய டார்ச் லைட் அடித்தால் எப்படி ஒளி கிடைக்குமோ அது போன்று அந்த இடம் மட்டும் ஒளி இருக்கும். சிலருக்கு வாகனத்தில் செல்லக்கூடிய அளவில் ஒளி இருக்குமே, இப்படி இருக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒளிகளை அவரவர்கள் உலகத்தில் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தக்வாவின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கான ஒளியை கொடுப்பான். முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஒளியை கொடுப்பான். இப்ப இந்த இடத்தில் இவர்களுடைய ஒளி எப்படி இருக்குமானால், இவர்கள் அப்போதும் நினைத்துக் கொள்வார்கள் தங்களுடைய நயவஞ்சகம் அந்த நேரத்திலும் வேலை செய்யும். தான் உலகத்தில் குற்றவாளிகளாக இருந்தோம் என்று மறுமை நாளை பார்த்ததற்கு பின்னாலும் அவர்கள் நினைப்பார்கள் இந்த ஒளியை வைத்து நாம் கடந்து விடலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதில்தான் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் எப்படி ஏமாற்று பேர் வழிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ இதே போன்று அல்லாஹும் அவர்களிடத்தில் நடந்து கொள்வான். அவர்களுடைய ஒளி அவர்கள் கடக்க முயலும் போது அணைந்துவிடும். பேக்ல வந்துருவாங்க.
மறுபடியும் காலை எடுத்து வைப்பார்கள். ஒலி வந்தவுடன் மறுபடியும் அல்லாஹு தஆலா ஒலியை பிடுங்கிக் கொள்வான், மறுபடியும் பேக்கில் வருவான். இப்படியே அல்லாஹ் அவர்கள் உலகத்தில் நயவஞ்சகத்தன்மையில் விளையாடியதை போன்று அல்லாஹ் அவர்களுக்கு அதை பாடம் புகட்டுவான். சிராத் என்ற பாலத்தை கடப்பதற்கு முன்னதாக பின்பு அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த ஒலியை வைத்து நம்மால் கடக்கவே முடியாது. இதை நீங்க சூரத்துல் பக்ராவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவில் நீங்கள் பார்க்கலாம், மனிதர்களை 3 ரகங்களாக அல்லாஹு தஆலா பிரிக்கின்றார். குர்ஆனை துவங்கும் போதே இந்த 3 கேட்டகரி ரொம்ப முக்கியமான கேட்டகரியாக அல்லாஹு தஆலா பிரிக்கின்றான். சூரத்துல் பக்ராவில் 5 ஆயத்துகளில் முஃமினூன்கள், முத்தகீன்கள், மூகினீன்கள், முஃப்லிஹூன்கள் என்று நல்லவர்களை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பின்பு 3 வசனத்தில் முஃமினூன்களுக்கு நேர்பதமாக இருக்கக்கூடிய காஃபிரூன்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி முடித்து விட்டான். பின்பு 2வது ருக்குவை துவங்கி ஒரு ருக்கு முழுக்க 3வது கேட்டகரியில் இருப்பதை பற்றி பேசுகின்றான் அல்லாஹ் தஆலா. இவர்கள் முஃமின்களும் அல்ல, இவர்கள் காஃபிர்களும் அல்ல, இவர்கள் முஷ்ரிக்குகளும் அல்ல, இவர்கள் எல்லாவற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடியவர்கள். ஒமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பிமுஃமினீன். இவர்கள் தங்களுடைய வாய் வழியால் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். வமா ஹும் பிமுஃமினீன், ஆனால் அவர்கள் முஃமின்கள் கிடையாது. இப்ப முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா 3வது கேட்டகரியில் ஒரு ருக்கு முழுக்க அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இவர்கள் தான் உள்ளங்களில் நோய்வாய் படைத்தவர்கள், உள்ளங்களில் நோய் இருப்பவர்கள், இவர்கள் ஃபித்னா ஃபசாத் செய்பவர்கள். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்உரூன் என்ற அந்த ருக்கு முழுக்க நீங்கள் படித்தால் முழுக்க முனாஃபிக்குகளை பற்றிய குர்ஆனுடைய துவக்கத்திலேயே இது மனித குலத்திற்கு மிக அபாயகரமான ஒரு வாழ்க்கை இவர்களுடையது என்பதை அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். இதே போன்றுதான் அல்லாஹ் மறுமை நாளிலும் இந்த இடத்தை நீங்கள் கடந்து வந்தால் சூரத்துல் பக்ராவில் நீங்கள் படித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மழை காலங்களில் மழை பொழியும் போது இடி இடிக்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய காதுகளில் அவர்களுடைய விரல்களை வைத்து பொத்திக் கொள்வார்கள். யகாதுல் பரகு யஹ்தஃபு அப்சாரஹும், அந்த இடியிலே வரக்கூடிய மின்னல் ஒளியிலே நடக்க துவங்குவார்கள். மின்னல் ஒளி நின்றதும் ஒளி போனதும் மீண்டும் நின்று கொள்வார்கள். ஒளி வந்தால் நடப்பார்கள், ஒளி போய்விட்டால் நின்று கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் அங்கு பேசுகின்றான். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒளியை பிடுங்குவான். இவர்கள் நடக்க முயல்வார்கள், மீண்டும் பிடுங்குவான். பின்பு கடைசியில் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் நம்மால் செல்ல முடியாது என்று. அப்போது அவர்கள் முஃமின்களிடத்தில் பேசுவார்கள். இதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீதில் பேசுகின்றான். யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், நாளை மறுமை நாளையில் சிராத் என்ற பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணை முனாஃபிக்குகளான ஆண்களும் முனாஃபிக்குகளான பெண்களும் அந்த நாளில் முஃமின்களிடத்தில் பேசுவார்கள். பில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களிடத்தில் பேசுவார்கள். உன்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒளியில் இருந்து எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காட்டக்கூடாதா? அந்த ஒளியை அப்படியே எங்களுக்கும் நீங்க காட்டினீங்க அப்படின்னா உங்க கூடவே நாங்கள் வந்துருவோமே, உங்க கூட தானே உலகத்துல இருந்தோம், உங்க கூட எல்லாம் வாழ்ந்தோம்ல என்று அவர்கள் பேசுவார்கள். அப்போது முஃமின்கள் அவர்களுக்கு பதில் கூறுவார்கள், கீலர்ஜிஉ, இங்கிருந்து திரும்பி போய்விடுங்கள். முஃமின்களுக்கு புரியும், இங்கிருந்து நீங்கள் திரும்பி விடுங்கள், இது உங்களுக்கான இடம் அல்ல. உலகத்தில் நீங்கள் இருந்தீர்கள், ஆனா இப்போ நீங்க சிராத் என்ற பாலத்தை கடக்க உங்களால் இயலாது. கீலர்ஜிஉ வராஅக்கும், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள். ஃபல்தமிசு நூரா, உங்களுடைய ஒளி உங்களுக்கு கை கொடுக்காது, அது அணைந்து போய்விடும். ஃபதுரிப பைனஹும் பிசூரின் லஹு பாப் பாத்தினுஹு, பின்பு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் இடையில் ஒரு பாதையை ஒரு வாசலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அந்த வாசலுக்கு உட்புறமாக ரஹ்மத் இருக்கும், அது முஃமின்களுக்கானது. ஆனால் அதனுடைய வெளிப்புறம் மின் கிபலிஹில் அதாப், வேதனையாக இருக்கும், அது முனாஃபிக்குகளுக்கானது. யுனாதூனஹும் அலம் நகும் மஅக்கும், அந்த முஃமின்கள் முனாஃபிக்குகள் முஃமின்களிடத்தில் பேசுவார்கள், உலகத்தில் நாங்கள் உங்களோடு தானே இருந்தோம், உங்க கூட நாங்க இருக்கலையா, உங்க கூட பேசலையா, நாங்க தொழுவெல்லாம் உங்க கூட வந்தோமே. அப்ப காலு பலா, முஃமின்கள் பேசுவார்கள், ஆம் வந்தீர்கள், இருந்தீர்கள். வலாகின்னக்கும், என்றாலும் நீங்கள், ஃபதன்தும், முஃமின்கள் முனாஃபிக்குகளை பார்த்து நீங்கள் முனாஃபிக்குகள் என்று பேசக்கூடிய தருணம் உலகத்தில் அல்ல, அது மறுமையில்.
அது அல்லாஹ் தஆலா இங்க பேசி காட்டுறான். வலாக்கின்னக்கும் என்றாலும் ஃபதன்தும் அன்ஃபுஸக்கும் உங்களை நீங்களே அழிவிற்குள்ளாக்கி கொண்டீர்கள், உங்களை நீங்களே சந்தேகத்திற்குரியவர்களாக வாழ்ந்தீர்கள். வதரப்பஸ்தும் வர்தபுதும் வகர்ரக்குமுல் அமானி நீங்கள் உங்களுடைய ஈமானை சந்தேகத்திற்குரியவர்களாக வைத்திருந்தீர்கள். எல்லோரையும் நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள். உங்களுடைய வாழ்நாளே சந்தேகப்படுவதுதான், உங்களுடைய வாழ்நாளே மோசமானதாகத்தான் இருந்தது. வகர்ரக்குமுல் அமானியு ஈமானை நீங்கள் நம்பக்கூட இல்லை, மறுமை நாளை நீங்கள் நம்புபவர்களாக இல்லை. ஹத்தா ஜாஅ அம்ருல்லாஹ் உங்களுக்கென்று மௌத் வரும் வரையில் அல்லது அல்லாஹுடைய மறுமை நாள் கட்டளை வரும் வரையிலும் நீங்கள் இப்படித்தான் இருந்தீர்கள். வகர்ரகும் பில்லாஹில் கரூர் நீங்கள் ஏமாற்றினீர்கள், அல்லாஹும் இப்போது உங்களை ஏமாற்றி விட்டான். எல்லாரையும் பிரிச்சான், முஃமின்களோடு உங்களை விட்டு வச்சான். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நம்மளும் இந்த கூட்டத்துல போக போறோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டீங்க. இப்போதும் உங்களுடைய நயவஞ்சகம் உங்களை உணர்த்தவில்லை, அல்லாஹும் இப்போது உங்களை ஏமாற்றி விட்டான். இப்போது அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பேசுவான், நீங்கள் எந்த ஃபித்யாவை பகரமாக கொடுத்தாலும் உங்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவர்களுடைய தண்டனையை அடுத்தடுத்த வசனங்களில் பேசுகின்றார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு அபாயகரமான இவர்களுடைய உலகம், இது ஒரு மிக நோய் பிடித்த உள்ளம். அல்லாஹு தஆலா முழுக்க இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நிஃபாக் என்ற இந்த நயவஞ்சகத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை முற்றிலுமாக பாதுகாத்து நாளை மறுமை நாளையில் கலப்படமற்ற ஈமானை, இஹ்லாஸான முறையான ஈமானை கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.